அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்கு உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற எங்களை உம்முடைய திரு கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். காலைதோறும் புதியவைகள் என்று சொன்னீரே, இந்த நாளிலும் இந்த புதிய காலை வேலைக்காய் உம்மை ஸ்தோத்தரித்து வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய திரு கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஏற்று பலப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு நம்மை இணைத்த ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுத்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்களுக்கும் இந்த செவ்வாய்க்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளிலும் நாம் தேவ வார்த்தைகளை கேட்பதற்கு நம்ம எந்த அளவு தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுக்கிறோம் என்ற சூழ்நிலைக்கு ஏற்ற வார்த்தைகளை ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்லுகிறார். யாக்கோபின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 22வது வசனத்தை இந்த நாளின் தியானத்திற்கென்று நாம் ஆராயப் போகிறோம். ஆண்டவர் நமக்கு ஏற்ற வார்த்தைகளை கொடுக்கும்படி பயபக்தியோடு தேவ சமூகத்தில் இதை கேட்போம். வசனம் இப்படி சொல்லுகிறது. யாக்கோபு 1:22 அல்லாமலும் நீங்கள் உங்களே வஞ்சியாதபடிக்கு நீங்கள் திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் என்று சொல்லுகிறார். நாம் நம்மையே வஞ்சியாதபடிக்கு, நம்மையே ஏமாற்றிக் கொள்ளாதபடிக்கு ஏதோ ஒரு வார்த்தைகளை கேட்கிறோம். கேட்ட வார்த்தைகளை கேட்டு முடித்தவுடன் அதை மறந்து விடுகிறோம். அதை குறித்து தியானிப்பது இல்லை. ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நீங்கள் கேட்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்கள் கேட்டு வெறுமனே அதில் விட்டு விடாதபடி அதை செய்கைக்கு ஏற்ற வார்த்தையாக உங்களுடைய வாழ்க்கையில் அபியாசித்து நடவுங்கள் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, இந்த வார்த்தை நமக்கு என்ன பலத்தை நமக்கு கொடுக்கிறது? ரோமர் 2வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் தேவனுடைய திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் என்று அங்கு யாக்கோபு சொன்னது போல இங்கு பவுல் சொல்லுகிறார். ரோமர் 2:13 நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல, நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்களாக்கப்படுவார்கள் என்று சொல்லுகிறார். தேவ சமூகத்தில் தேவனுடைய வார்த்தைகளை கேட்பவர்கள் நீதிமான்கள் அல்ல. நாங்கள் எத்தனையோ சத்தியங்களை கேட்டு இருக்கிறோம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து, மாலையில் எழுந்து, மதியம் நாங்கள் தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கென்று எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதிலேயே எங்களுடைய நாட்கள் வெறுமையாய் சென்று கொண்டிருக்கிறது. வேறு எதை குறித்தும் நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கவில்லை. தேவனுடைய வார்த்தைகளை மட்டும்தான் கேட்கிறோம் என்று அநேகர் நினைப்பதும் உண்டு, சொல்லுவதும் உண்டு. ஆனால் அன்பு பிள்ளைகளே, கேட்ட வார்த்தைகள் நம்மில் எந்த அளவு வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது என்பதை நாம் என்றைக்காவது யோசித்து பார்த்திருக்கிறோமா? குணங்கள் மாற்றப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறேன் என்றால், அந்த ஆலோசனையை முதலாவது நான் ஏற்று நடக்க வேண்டும். பிரசங்கிக்கிற நானே ஆகாதவனாய் போய்விட்டால் என் நிலை எப்படி இருக்கும்? அதைத்தான் இங்கு பவுலும் யாக்கோபும் பக்தனும் சொல்லுகிறார்கள். நீங்கள் வார்த்தைகளை கேட்பது உங்களுக்கு ஆசீர்வாதம் அல்ல, கேட்டதை தன்னுடைய இருதயத்தில் இருத்தி
அதன்படி என்னுடைய அனுதின வாழ்க்கை ஆண்டவருக்கென்று மாற்றப்பட்டு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுதுதான் நாம் கேட்ட வசனம் நம்மிலே தரித்திருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 33வது அதிகாரம் 31வது வசனம். அங்கு ஆண்டவர் பலிபீடத்திலே ஆலயத்தின் வழிபாட்டிலே தேவ பிள்ளைகள் எப்படி உட்கார்ந்திருக்கிறார்கள் என்பதை ஆண்டவர் நமக்கு சொல்லி காண்பிக்கிறார். எசேக்கியேல் 33:31 ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறது இல்லை. அவர்கள் தங்கள் வாயினால் இன்பமாய் பேசுகிறார்கள், அவர்கள் இருதயமோ பொருளாசையை பின்பற்றி போகிறது. ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக உட்கார்ந்து என் ஜனங்கள் போல உம்முடைய வார்த்தைகளை கேட்கிறார்கள். அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள், ஆனால் கேட்ட அந்த வார்த்தைகளின்படி அவர்கள் செய்கிறது இல்லை. அவர்கள் இருதயமோ பொருளாசையை பின்பற்றி போகிறது என்று சொல்லுகிறார். இன்றைக்கு தேவனுடைய கூடுகையிலே தேவனுடைய பிள்ளைகள் எப்படி கூடி வந்து எப்படி தேவ சத்தியத்தை கேட்கிறார்கள் யோசித்து பார்ப்போம். எசேக்கியேலின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 16வது வசனம் இப்படி சொல்லுகிறது. என்னை கர்த்தருடைய ஆலயத்தின் உட்பிரகாரத்திலே கொண்டு போனார்கள். இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நடையிலே மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே ஏறக்குறைய 25 புருஷர் தங்கள் முதுகை கர்த்தருடைய ஆலயத்திற்கு தங்கள் முகத்தை கீழ்ப்படி திசைக்கும் நேராக திருப்பினவர்களாய் கிழக்கே இருக்கும் சூரியனை நமஸ்கரித்தார்கள். அன்பு பிள்ளைகளே, தேவனுடைய ஆலயத்தில் என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள். எப்படி கேட்டார்கள் என்று இங்கு எசேக்கியேலுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். தேவனுடைய சமூகத்தில் அவர்கள் தங்களை இருத்தி கொண்டு அவர்கள் கிழக்கே இருக்கும் சூரியனை நமஸ்கரித்தார்கள் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுக்குள் படுகிற பிரயாசங்கள் என்ன என்று ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் சிந்திப்போம். இதை குறித்து மீண்டும் எசேக்கியேலுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிற ஒரு காரியம். எசேக்கியாவை அழைத்து அவர் சொல்லுகிறார். எசேக்கியேல் 11:1 இந்த வாசகத்தை வாசிக்கலாம். பின்பு ஆவியானவர் என்னை எடுத்து என்னை கர்த்தருடைய ஆலயத்தின் கிழக்கு முகமாய் இருக்கிற வாசலுக்கு கொண்டு போனார். இதோ அந்த வாசலின் நடையிலே 25 புருஷர் இருந்தார்கள். அவர்களின் நடுவே ஜனத்தின் பிரபுக்களாகிய அசூரின் குமாரனாகிய பசனியாவையும் பிணையாவின் குமாரனாகிய பெல்தியாவையும் கண்டேன். அன்பு பிள்ளைகளே, இங்கு தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற பிள்ளைகள் யார் யாரை ஆலயத்திற்கு அழைத்து சென்றார்கள் என்பதை இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. 2வது வசனம் சொல்லுகிறது. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இவர்கள் இந்த நகரத்திலே அக்கிரமமான நினைவுகளை நினைத்து தூராலோசனை செய்ய சொல்லுகிற புருஷர். ஆலயத்திற்கு வரக்கூடிய பிள்ளைகள் யார்? அந்நாட்களில் ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுது நீ பார்க்கிறாயே, இந்த 25 புருஷர்கள் என்னை நோக்கி எப்படி தொழுது கொண்டார்கள் என்று கிழக்கே இருக்கும் சூரியனை நமஸ்கரித்தார்கள். அவர்கள் யார் என்றால், இந்த தேசத்திலே தீங்கு செய்கிற மக்கள்,
இந்த தேசத்தின், இந்த நகரத்தின் அக்கிரமங்களை, நினைவுகளை செய்யக்கூடிய மனிதர்கள், இவர்கள் அக்கிரமத்திற்கென்று ஆலோசனை செய்கிற மக்கள் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் எப்படி இருக்கிறது? ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை சற்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய சூழ்நிலையில் தேவனுக்கு உகந்த ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, சகரியாவின் புஸ்தகம், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இதோ தேவ சமூகத்தில் நாம் ஆண்டவருக்கென்று ஏற்படுத்துகிற அந்த குணங்களை பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, தேவனுடைய நாள் எவ்வளவாய் நம்மை ஆட்கொள்ளப் போகிறது என்பதை நாம் அறிந்திருந்தாலும் அந்த நினைவுகளின் பலனை ஆண்டவர் நமக்கு எப்படி கொடுக்கிறார்? சகரியாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 12வது வசனம் இப்படி சொல்லுகிறது, வேதத்தையும் சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் அவர்கள் எப்படி கேளாமல் போனார்களோ அப்படியே நானும் அவர்கள் கூப்பிடுதலை கேட்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளை, சற்று யோசித்து பார்ப்போம். சகரியா 7:12 மிக தெளிவாக சொல்லுகிறது, வேதத்தையும் சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் கேளாதபடிக்கு தங்கள் இருதயத்தை வைரமாக்கினார்கள். ஆகையால் மகா கடும் கோபம் சேனைகளின் கர்த்தரிடத்திலிருந்து உண்டாயிற்று. 13வது வசனம், ஆதலால் நான் கூப்பிட்ட போது அவர்கள் எப்படி கேளாமற் போனார்களோ அப்படி அவர்கள் கூப்பிட்ட போதும் நானும் கேளாமல் இருந்தேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, தேவனுடைய வசனத்தை கேட்பதற்கு கூட அந்த பிள்ளைகள் தங்களுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு முன்பாக சீர்படுத்தவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுக்கு முன்பாக தேவ வசனத்தை கேட்பதற்கு எவ்வளவு பிரியமற்று இருக்கிறோம்? இந்த வேத வார்த்தைகளை நாம் ஒவ்வொரு நாளும் கேட்பதற்கு எவ்வளவு பிரியமாய் இருக்கிறோம்? அன்பு பிள்ளைகளே, இந்த ஜூமிலே இந்த வார்த்தைகளை நான் அனுப்பி கொண்டு இருக்கிறேன். எப்பொழுதாவது நேரம் கிடைக்காத நேரத்தில் இந்த செய்தியை நான் அனுப்புவது இல்லை. இதில் அநேகர் மறுநாள் செய்தி வரவில்லையே என்று யோசித்து என்னிடத்தில் ஃபோன் செய்து அல்லது குறும் செய்தி மூலமாக, போதகரையா இன்றைக்கு செய்தி வரவில்லையே, என்ன காரணம், உங்கள் உடம்பிற்கு என்ன என்று கேட்க ஆரம்பிக்கிறார்கள். அன்பு பிள்ளைகளே, இந்த வாஞ்சை அவர்களை எப்படி உந்துகிறது என்பதை நாம் கேட்க வேண்டும். தேவவசனத்தை கேட்பதற்கு நம்மில் எத்தனை பேர் நம்மை ஆண்டவருக்கு முன்பாக திறந்த முகமாக காண்பித்துக் கொண்டிருக்கிறோம்? ஆனால் கேட்கிற பிள்ளைகள் எவ்வளவு ஞானத்தோடு கேட்கிறார்கள் என்பதை யோசித்து பார்ப்போம். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து தாவீது பாடியது போல அவர் சொல்லுகிறார், கர்த்தாவே என்னை நோக்கி பாரு, நான் காலையில் எழுந்து ஆயத்தமாகி உமக்கு நேராக காத்திருக்கிறேன். 5வது சங்கீதத்திலே 3வது வசனத்திலே இதை நாம் வாசிக்கலாம். காலையில் எழுந்து ஆயத்தமாக உமக்கு நேராக காத்திருக்கிறேன். எதற்கு காத்திருக்கிறேன் ஆண்டவரே?
உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நான் காத்திருக்கிறேன். உம்முடைய வார்த்தைகள் என்னுடைய ஜீவிதத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறேன். கொண்டு வந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். நான் இன்றைக்கு உம்முடைய சமூகத்தில் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை என்று நம்புகிறேன். எனக்கு கிடைத்த நேரமெல்லாம் உம்முடைய வார்த்தைகளை பேசிக்கொண்டிருக்கிறேன். உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். கேட்கிற உம்முடைய வார்த்தைகள் என்னுடைய இருதயத்தின் மாறுபாட்டை எனக்கு காண்பித்து கொண்டு இருக்கிறது. நான் எப்படிப்பட்டவன் என்ற ஒரு மாறுபாட்டினை நான் உங்களுடைய வசனத்தின் மூலமாக பார்க்கிறேன். தங்கள் இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி ஆண்டவர் மாறே ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அந்த பெந்தைக்கோஸ்தே நாளிலே கேட்ட அந்த அனுபவத்தைப் போல இன்றைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தை சீர்படுத்துகிறதா அல்லது நாம் இந்த வார்த்தைகளை கேட்டு மாறி இருக்கிறோமா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். தேவ வார்த்தைகள் நம்மை பலப்படுத்தும். தேவ வார்த்தைகள் நம்மை நிந்தைக்கு ஒப்பு கொடுக்காமல் நேர்மைக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும். இதை கேட்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இதை அபியாசித்து அதன்படி செய்ய தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்பீர்களா? வாருங்கள், ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, இன்றைக்கும் நீங்கள் திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள் என்று சொன்னீரே. இந்த அனுபவத்தை நாங்கள் கேட்கிற பிள்ளைகள் எப்படி கேட்க வேண்டும் என்பதையும், வேதாகமத்தில் ஒரு சில உதாரணங்களை தேவனுடைய ஆலயத்தில் கூடி வருகிற பிள்ளைகள் எப்படி கேட்டார்கள் என்பதையும் நாங்கள் ஆராய்ந்தோம். நாங்கள் அவர்களைப் போல அல்ல ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் பெருமிதம் கொண்டவர்களாய் நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை ஏற்று அதன்படி நடக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய ஆவியானுடைய கிரியை ஆண்டவரே எங்களுக்குள்ளாக ஊடுருவி நாங்கள் புதிய ஒரு மாற்றத்தை பெற்ற பிள்ளைகளாய் உம்முடைய சமூகத்திலே மாற எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஏற்று பலப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கேட்ட இந்த வார்த்தைகள் நம்முடைய ஆவியின் வளர்ச்சிக்கு மிகுந்த ஊன்றுகோலாக இருக்க தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவ கிருபையின் தேவனுடைய நாமத்தின் பேரில் உங்களை வாழ்த்தி மீண்டும் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.